ஹலோ விவர்ஸ், நம்ம வீட்டில் மார்க்கெட் போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு. வீட்டில் எல்லா காயும் தீந்துருச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு முட்டைக்கோசும் 2 கத்தரிக்காயும் தான் இருந்தது. ஒரு முட்டைக்கோசும் 2 கத்தரிக்காயும் தான் இருந்தது. அதை வச்சு ஒரு குழம்பு வச்சிடலாம் வாங்க. முதல்ல அடுப்பில் சுடு தண்ணியை வச்சு மஞ்சத்தூளை போட்டு முட்டைக்கோசை வெட்டி போட்டுடணும். அப்புறம் 2 கத்தரிக்காயும் போடணும். அப்புறம் கொஞ்சோண்டு புளியை வச்சு வேக விட்டு 10 பல் பூண்டை போட்டு வேக வச்சு அப்படியே அதை கொஞ்சம் ஆற விடணும். ஆறின உடனே அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுற வேண்டியதான். அவ்வளோந்தான், நம்மளோட சிம்பிளான குழம்பு ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சால் செமையாக இருந்தது. சரி, அடுத்த டைம் செய்யும்போது வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2வது டைம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செமையாக இருக்கும். சாப்பிட்றது நல்லா ருசியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காய் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருந்து பாருங்கள். தாளிப்புக்கு வந்துட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி அப்படியே கொஞ்சம் ஜாரை கழுவி தண்ணியும் ஊற்றி உப்பை போட்டு இறக்கியாச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி. வித்தியாசமாகவும் இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.